சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இந்த குளத்துக்குள்ள ஆத்துல இருக்கிற மீன்களுக்கு ஆகாரம் போட்டா நம்ம உடம்புல இருக்கிற புண்ணு பொடுகு எல்லாம் மறைஞ்சு போயிடும் ஐதீகம்மா. ஆஹா, வாமா போலாம். அந்த பெரிய அப்ப சரி மாமி என்ன தப்பிக்க வச்சுட்டாங்க. பெத்த மகன் செத்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிற பாவி இப்ப அம்மாவையும் கொலை பண்ணத்துக்கு வந்திருக்க. அது நடக்காது. இப்பவே மலைக்கு போய் அம்மாவை பார்த்து உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கல. என் பேர் மணிகண்டா இல்ல, சிலையும் போச்சு பணமும் போச்சு. ஏய் மணிகண்டா நில்லு. என் மகன் கீதாவை பார்த்துட்டான், ஆபத்து. அவனை கவனிச்சுக்கிறேன், நீ கீதாவை கவனம் பண்ண முதலாளி. நான் இருக்கேன், நம்ம குண்டுமணியே போதும். சபரிமலை யாத்திரையை தொடங்கி வைக்கும் வாசல் என்று சாற்றுகின்ற எரிமேலியாம் சாஸ்தாவின் தோழனான பாபர் சுவாமி வந்து இங்கு காவல் காக்கும் எரிமேலியாம் புலிப்பாலை கொணர்ந்திடவே புறப்பட்ட மணிகண்டன் வணங்கி நின்ற எரிமேலியாம். சாஸ்தாவே சொல்லு, இங்க அக்கிரமம் நடக்குது, உன்னையே தூக்கிட்டு போயிட்டாங்க, இது நியாயமா? சொல்லு, எங்க இருக்குது சொல்லு. சுவாமி அவரை தடுத்தாருமா. எழுந்திருங்க ஐயா, எழுந்திருங்க. மகாபாவி சாமி, பணத்துக்காக ஆசைப்பட்டு மகாபக்தரான உங்க மேலே நான் பழி சுமத்துட்டேன். அதனால அந்த தர்ம சாஸ்திரம் எனக்கு நியாயமான தண்டனை கொடுத்துட்டாரு.
உங்க வாயால இன்னும் மன்னிச்சுட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க சாமி, ஒரு வார்த்தை சொல்லுங்க சாமி. சுவாமி சுவாமி, இனிமேலாவது அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாம தர்ம சிந்தனையோடு வாழ முயற்சி பண்ணுங்க. அந்த ஐயப்ப மேல ஆன சத்தியமா நான் நல்லவனா வாழறேன். சாமி சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா. அம்மா, நீ தெய்வத்தோட அவதாரம், எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண தாயே. அம்மா, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லை. எங்க அப்பா தன் வாழ்க்கையே ஐயப்பனுக்கு அர்ப்பணிச்சவரு. அவர் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அப்பா, அம்மா வாங்கப்பா போகலாம். நீங்க இருமா, நான் இருபடி கட்டிட்டு போகும்போது உன்னை அழைச்சிட்டு போறேன். கன்னிமூல கணபதி பகவானே, அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சாஸ்தா சன்னிதானத்துல கற்பூரத்தால அற்புதம் செஞ்ச அந்த தெய்வீக பொண்ணு எங்க இருக்காங்க தெரியுமா? தெய்வீக பொண்ணா? அவள் எதுக்கு நீங்க தேடுறீங்க? அவங்களாலதாம்மா எனக்கு வாழ்வு கிடைக்கணும். அவங்க கால்ல விழுந்து கதறி ஒரு நல்ல வழி கிடைக்கிறதுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும்மா. பைத்தியம், அவகிட்ட எந்த சக்தியும் கிடையாது. அவ ஒண்ணு தெய்வ பிறவி இல்ல, அவ ஒரு சாவு பிறவி. ஊரே வணங்குற அந்த தெய்வீக பிறவி மேல உனக்கு ஏமா இவ்வளவு போறாம? நான் உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு, தெய்வ பிறவியா? கௌரி வாமா. ஐயப்ப திண்டகத்தோ, சாமி திண்டகத்தோ, ஐயப்ப திண்டகத்தோ. எரிமேலி சாஸ்தாவே சரணம் ஐயப்பா, நாங்கள் எல்லோரும் உன் அருளை பெறணும் ஐயப்பா. எரிமேலி சாஸ்தாவே சரணம் ஐயப்பா, நாங்கள் எல்லோரும் உன் அருளை பெறணும் ஐயப்பா. சாமி திண்டகத்தோ, ஐயப்ப திண்டகத்தோ, சாமி திண்டகத்தோ, ஐயப்ப திண்டகத்தோ. பாதையிலே ஒன்று கூடுவோம், அந்த பந்தளத்து மைந்தன் புகழ் சிந்து பாடுவோம். புத்தியோடு கலந்து போன ஆணவம் தீர வண்ண புள்ளிகளால் போல மேற்கு துள்ளி ஆடுவோம். சாமி திண்டகத்தோ, ஐயப்ப திண்டகத்தோ, சாமி திண்டகத்தோ, ஐயப்ப திண்டகத்தோ. போல் அருள்பொழியும் ஐயப்பா, கேட்ட வரம் அனைத்தும் கொடுப்பது ஐயப்பா. நான் எனது என்பதெல்லாம் பொய்யப்பா, உன்னை நம்பினோர்கள் கெடுவதில்லை மையப்பா. எருமேலி சாஸ்தாவே சரணம் ஐயப்பா, நாங்கள் எல்லோரும் உன் அருளை பெறணும் ஐயப்பா. எருமேலி சாஸ்தாவே சரணம் ஐயப்பா, நாங்கள் எல்லோரும் உன் அருளை பெறணும் ஐயப்பா. சாமி திண்டகத்தோ, ஐயப்ப திண்டகத்தோ, சாமி திண்டகத்தோ, ஐயப்ப திண்டகத்தோ, சாமி திண்டகத்தோ, ஐயப்ப திண்டகத்தோ, சாமி திண்டகத்தோ, ஐயப்ப திண்டகத்தோ. சாமியே எரிமலை தர்ம சாஸ்தாவே, சாமியே சாமியே.
அழுதானதி வாசனே சாமி சாமி சரணம். இந்த அழுதாநதி பகுதியில தான் மணிகண்டன் மதம் செஞ்ச மகிழ்ச்சியோட உடல் விழுந்து வளர ஆரம்பிச்சது. மணிகண்டன் அந்த உடல் மேல நர்த்தனம் ஆடி அதை அடக்கி உலகத்தை காப்பாத்தினாரு. ஐயப்பனோட அந்த கருணைய நினைவு கொள்ளத்தான் பக்தர்கள் இங்கே கல்லெடுத்து போடுறாங்க. இந்த இடத்தைத்தான் கல்லிடும் குன்றுன்னு கொண்டாடுறோம். இந்த புனிதமான பம்பா நதிய தட்சிண கங்கைன்னு சிறப்பா சொல்றாங்க. மனிதனுடைய மன இழுக்க போக்குற திவ்ய தீர்த்தம் இது. ஒரு மண்டலம், அதாவது 41 நாள் முறையா விரதம் இருந்து இருமுடி ஏந்தி இந்த பம்பையில நீராடிட்டு பக்தியோட வர்றவங்க தான் 18ஆம் படி ஏற முடியும். விரதம் இல்லாதவங்களும் இளவயசு பெண்களும் 18ஆம் படி ஏறது மகா பாவம். அவங்க எல்லாம் பின்வாசல் வழியா சன்னிதானத்துக்கு போய் தரிசனம் செய்யலாம். பம்பா நதி வாசனே. இந்த பம்பா நதி கரையில தான் பகவான் ஐயப்பன் அவதரிச்சாரு. இங்க குளிச்சா காசியில நீராடினதுக்கு சமம். சுவாமி பம்பையில ஏன் சாமி தர்ப்பணம் பண்றாங்க? சுவாமி, தசரத சக்கரவர்த்தி காலமான போது வனவாசத்தில் இருந்த ராமச்சந்திரமூர்த்தி இங்கேதான் அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணாரு. இங்கே தர்ப்பணம் பண்றவங்களுடைய மூதாதையர்களுக்கு முக்தி நிச்சயம். பம்பா வாசனை சுவாமி. போய்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் சிலையை மறைச்சு வச்சிருக்கான். கிரைம் பயத்துல பக்தன் ஆயிட்டான். நம்மளை பத்திய எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா அந்த கழவன்ட்ட சொல்லியிருப்பான். இவனை உயிரோட விட்டா நமக்கு தான் ஆபத்து. இவனை தீர்த்து கட்ட டெக்னிக்கலா ஒரு பிளான் வச்சிருக்கேன். சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே இருமுடி கட்டு கிழவக்கோ கணநாதா சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம், சுவாமியே சரணம். இதுதான் ஐயப்பனுடைய நிதர்சனமான சக்தி. தன்னை நம்பி மலைக்கு வர்றவங்களை வழித்துணையா வந்து காப்பாற்றுற காவல் தெய்வம் அந்த தர்ம சாஸ்தா. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஆமா, நீங்க எல்லாரும் வெள்ள உருண்டை எரியறாங்களே, என்ன சாமி விசேஷம்? சுவாமி, இதுதான் அப்பாச்சி மேடு, அது அப்பாச்சி கோழி. இங்க நம்ம மணிகண்டனுடைய பூதகணங்கள் இருக்கிறதாக ஐதீகம். போற வழியில நாம அவங்களையும் திருப்திப்படுத்திட்டு சன்னிதானத்துக்கு போறோம். அவ்வளவுதான் சாமி. வாங்க.
ஐயோ என்ன கண்டாது வேலையா சாமி? என்ன சாமி உட்காந்துட்டீங்க? ஏங்க சாமி நடக்கலாம்? இனிமே என்னால ஒரு அடி கூட நடக்க முடியாது. இப்படியே செஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க எல்லாம் போங்க போங்க, நான் இப்படியே திரும்பி போய் தொலைஞ்சிடுறேன். குருசாமி குருசாமி வேலையை சாமி உட்காந்துட்டாரு. அந்த ஐயப்பன் இப்படி சோதிக்கிறாரு. சுவாமி, எங்க மனித சக்தி முடிந்தோ அங்கதான் தெய்வ சக்தி ஆரம்பமாகுது. இதுதான் இந்த சபரிமலையில் நடக்கிற கண்கண்ட உண்மை. ஆரம்பத்திலே இவர் சாமி மேல பாரத்தை போட்டு நடந்திருந்தாருன்னா இப்படி எல்லாம் ஆயிருக்காது. இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிட, தூக்கி விடையா ஏந்தி விடையா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க சாமி. எழுந்திருங்க, சரணம் சொல்லுங்க. சரணமையப்பா ஏந்தி விடையா. இது முதல்லயே சொல்லலாமா சாமி? வாங்க சாமி. விடையா விடையா ஏந்தி விடையா. சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. சபரி பீடமே சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே. குருசாமி, நம்ம நாட்டுல கல்லெல்லாம் கடவுளும் நினைவூட்டும்னு சொல்றாங்களே, இந்த சபரி பீடத்தோட புனிதத்தன்மை என்னன்னு? ராமாயண காலத்துல மதங்க வனம்னு பேரு. இங்கதான் சபரிங்கிற ராமபக்தன் பக்தி கவிதையா வாழ்ந்தாங்க. ராமபிரானுக்கு கனிகளை கொடுக்கணுங்கிற ஆசையால முதல்ல தான் ருசி பார்த்து அந்த 8 பழத்தை தெய்வத்துக்கு கொடுத்தாங்க. அந்த அன்னையனுடைய உயர்ந்த அன்புக்கு அடையாளமா ராமபிரான் சபரி தாய்க்கு மோட்சம் கொடுத்தாரு. தன்னை வேண்டிக்கிற பக்தர்களை என்னைக்கு கைவிடுறதில்லை. அப்படித்தானே குருசாமி? உண்மைதான் சாமி. ஆனா நாம தான் நமக்கு தேவையான சமயத்துல மாத்திரம் கடவுளை நினைக்கிறோம். வாங்க சபரி பீடமே. ஐயோ, நீங்க செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் ஆமா ஆமான்னு தலையாட்டுன்னு இப்ப அந்த ஐயப்பன் என் தலையவே ஆட வச்சுட்டாரு. ஐயோ, செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சேர்த்து என்ன அந்த ஐயப்பன் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்ட வச்சுட்டாரு. ஐயப்பா, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருப்பா. ஐயோ அப்பப்பா, ஐயோ ஐயோ அப்பா. உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஐயோ அப்பான்னு சொல்லாதீங்க, ஐயப்பான்னு சொல்லுங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரசிக்க வேணும். ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சரணமையா. என் இளமைய விக்க நினைச்சீங்க. எந்த அழக காசாக்கு பாத்தீங்களோ அந்த அழகே எனக்கு அழிஞ்சு போச்சு. மழை மேகம் மாதிரி என்ன கருப்பாக்கிட்டார் அந்த கடவுள். ஐயப்பா, என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருப்பா. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. சின்ன வயசு பொண்ணுங்க 18ஆம் படி ஏறக்கூடாது. நான் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு உன்னை பின்பக்கமா கூட்டிட்டு போறேன். அப்பா, எனக்கு அந்த தர்மசாஸ்திரம் ஒரு வழக்கு இருக்கு. அது நிறைவேறாம நான் அவன் சன்னிதிக்கு வரவே மாட்டேன். அவன் எனக்கு நியாயம் வழங்கலன்னா அவன் கண்ணு முன்னாலே கற்பூர ஆயில தீ குளிச்சு என் உயிரை மாத்துக்கிறத முடிவு பண்ணிட்டேன். அம்மா, மகர விளக்குக்கு முன்னாடி இந்த மணிகண்டன் உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை காட்டுவார்னு நான் பரிபூர்ணமா நம்புறேம்மா. அது நடக்கலன்னா உனக்கு முன்னாடி கற்பூர ஆயிர நான் தாமா இறக்குவேன்.